ஹாய், இன்னைக்கு 15th ஆஃப் ஜூலை மிட் கேப் எக்ஸ்பைரி டே. ஸோ யா ஸோ ரொம்ப நாள் வந்து ஃப்ரைடேவும் வந்துட்டு லாஸ் சென்செக்ஸ் வீடியோ போட முடியல. பட் ஃப்ரைடேவும் வந்துட்டு 1% அரௌண்ட் 2% லாஸு. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா வயலண்ட்டாக இருக்குங்கிறனால ரொம்ப டைட் ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருந்தேன். குவான்டிட்டியும் பாதி தான் எடுத்தேன். பாதி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஸோ 300 குவான்டிட்டிஸ் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் ₹3 ₹4 வச்சு 1000 1200 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தேன். ஸோ பிஎன்எல் வந்து அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ப்ராஃபிட்டில் இருந்துச்சு, லாஸ்ட்டில் இருந்துச்சு, அதே ரேஞ்சில் போச்சு. மேக்ஸ்லாம் வந்து 3000 கிட்ட ப்ராஃபிட் போச்சு. ரெண்டு சைடு செல் பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே தான் போதுன்னொன்னே ஒரு சைடு மட்டும் செல் பண்ணேன். புட் மட்டும் செல் பண்ணிட்டு காலை வந்து ரொம்ப தூரமாக வச்சுருந்தேன். அப்புறம் அதேமாதிரி கொஞ்சம் மேலே போக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் 1% ப்ராஃபிட்டில் வந்திருக்கேன். டீசென்ட் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ஹெச்சிஎல் வந்துட்டு ட்ரேடு கேரி பண்ணியிருந்தேன் ரிசல்ட்டுக்கு. அதுவுமே வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% இதுவுமே ஹோல்ட் பண்ணி தான் வந்திருக்கும். பட் மார்னிங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஹெச்சிஎல் டெக் வந்துட்டு நார்மல் பயன் காண்றத ரிசல்ட் இதுதான். ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1600. இது பார்த்தீங்கன்னா 6229. இது தேவையில்லை, இது ஹெட்ஜு. ஐ மீன் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ், இதுவும் அதே போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ். ஸோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே இடத்துல ஒரு லெவலுக்கு மேலே இந்த இடத்துல மேலே போகுது அப்படிங்கிறோன்னா நான் அந்த இடத்துல வந்து குவான்டிட்டியும் டபுள் பண்ணிட்டேன். ஸோ புட்டும் அதிகப்படுத்திட்டு காலும் மேலே போய் செல் பண்ணேன். ஸ்டாப் லாஸ் ரொம்ப டைட்டாகவே வச்சுருந்தேன். நிறைய ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் இருக்கும். ஆக்சுவலாக ட்ரிகர் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப தெரியும். 1 2 3 நிறைய ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 300 தான் வச்சுருந்தேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே இங்கே தான் 600 குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணேன். ஸோ டைம் போக தான் வந்துட்டு குவான்டிட்டிஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் இருந்துச்சு. இந்த ஸோ மேலே போக டைம் ஆக தான் வந்துட்டு குவான்டிட்டியும் ஆட் பண்ணேன். ஸ்டாப் லாஸும் வந்துட்டு டைட்டாக தான் வச்சுருந்தேன் கடைசி வரைக்குமே. ஸோ பெரிய லாஸ் போகிற மாதிரி இல்லை. இது இல்லை. பட் ஆக்சுவலாக பார்த்தா ஐ திங்க் 3000 4000 தான் மேக்ஸ் லாஸ் போச்சு பிஎன்எல். அதுக்கப்புறம் வந்து வாஸ் ஏபிள் டு ரெக்கவர் இட். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் பண்ணேன். ஸோ இங்கேயும் அதே தான். கால் புட் ரெண்டு சைடு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே கால் சைடு ஸ்டாப் லாஸ் அடித்தோன்னா வெறும் புட் செல் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ தட் இஸ் ஆல் திஸ் வெண்ட். அதே மாதிரி இங்கேயும் அதே தான். புட் செல் பண்ணிட்டு புட் மட்டும் செல் பண்ணேன். கால் செல் பண்ணேன், ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புட் செல் பண்ணி பிரேக் ஈவனில் முடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஸோ திஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 1370. 1500 வருது. பட் இங்கே ஒரு 110 போச்சுன்னா 1380 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ அதான் இது அரௌண்ட் 0.8%. ஸோ விச் இஸ் குட். அண்ட் நாளைக்கு இன்றைக்கி 16th வந்துட்டு மிட் கேப் ஐ மீன் ஃபின் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வெனஸ்டே லீவுனால. ஸோ ஐ திங்க் என்ன ட்ரேட் பண்ணுறது மோஸ்ட்லி ஃபின் நிஃப்டின்னு நினைக்கிறேன். பட் அதை நாளைக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறத போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் ட்ரேடும் ஒன்று எடுக்கலான்னு பிளானில் இருக்குது. ரிசல்ட் வந்துட்டு 17th அன்னைக்கு வரும், லீவ் அன்னைக்கு. ஸோ அடுத்த நாள் எக்ஸிட் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன். தேங்க்யூ.